ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அம்மா உணவகம் மூடப்பட்டதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஏழை எளிய மக்களின் பசியை போக்க புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த உன்னத திட்டத்திற்கு விளம்பர திமுக அரசு மூடு விழா நடத்தியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ள இந்த மக்கள் விரோத நடவடிக்கை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நாட்டிலேயே முதன்முறையாக மலிவு விலையில் உணவு வழங்கும் அம்மா உணவகம் திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா தமிழகத்தில் தொடங்கினார். பின்னர் தமிழகம் முழுவதும் கொண்டுவரப்பட்ட இந்த உன்னத திட்டத்தின் மூலம் தினசரி லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வந்தனர். அம்மா உணவகங்களில் மிக குறைந்த செலவில் மக்கள் 3 வேளை உண்டு பசியை போக்கிக் கொள்ள முடியும். ஏழைகள், கூலி வேலை பார்ப்பவர்கள் தொடங்கி ஐடி பணியாளர்கள் வரை எல்லோருக்கும் சமமாக குறைந்த விலையில் உணவு வழங்கும் இந்த திட்டம் தேசிய அளவில் கவனம் பெற்றது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநில அரசுகள் அம்மா உணவக திட்டத்தை வியந்து பாராட்டினர். தொலைநோக்கு சிந்தனையுடன் புரட்சித் தலைவி அம்மா அமல்படுத்திய இந்த அம்மா உணவகங்கள் அனைத்து தரப்பு மக்களின் அமோக வரவேற்பையும் பெற்றது. தொடர்ந்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டது. நோயாளிகள், அவர்களின் குடும்பத்தினர் உணவு வாங்க வெளியே செல்ல வேண்டாம், அதிகம் செலவழிக்க வேண்டாம் என்ற நிலையை இந்த திட்டம் ஏற்படுத்தியது. ஆனால் தமிழகத்தில் விளம்பர திமுக ஆட்சி அமைந்த பிறகு அம்மா உணவகங்களின் முக்கியத்துவத்தை குறைத்து அவற்றுக்கு படிப்படியாக மூடு விழா நடத்தி வருகிறது. இது சமூக நீதியுடன் செயல்படும் திட்டத்தை முடக்கும் செயல் என இந்த அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகத்தை பராமரிக்காமல் விட்டு அதற்கு ஏறக்குறைய மூடு விழாவே நடத்திவிட்டது. மருத்துவமனைக்கு வரும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் அம்மா உணவகத்தால் பலனடைந்து வந்தனர். ஆனால் அம்மா உணவகத்தை மூடிவிட்டதால் அதிக விலைக்கு வெளியிலிருந்து உணவு வாங்க வேண்டியிருப்பதாகவும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் மருத்துவமனைக்கு வருபவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் எத்தனை கிராமத்திலிருந்து வராங்க. நல்லா அம்மா உணவு இருந்துச்சுன்னா நல்லது. இது பூட்டி போட்டதுனால வெளியில் போய் கூடுதல் விலைக்கு வாங்கி சாப்பிட்றாங்க. இதுன்னா குறைஞ்ச விலைக்கு எல்லா வசதிக்கும் எல்லா பேருக்கும் நல்ல விஷயம்தான் இது. ஆனால் இது திறக்க மாட்டாங்கல்ல, திறந்து ரொம்ப நாளாச்சு பூட்டி. இது திறந்தா நல்லது, எல்லா மக்களுக்கும் நல்லது. அம்மா உணவகம் மூடப்பட்டதால் தொலைவில் இருந்து சிகிச்சைக்காக வந்தவர்கள் உணவுக்காக அலையும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். அம்மா உணவகம் இருந்ததுனால வாங்கி சாப்பிடக்குள்ள கொஞ்சம் வசதியாக இருந்துச்சு. அம்மா உணவகம் அடைச்சதுலேருந்து வெளியில் போக வேண்டியா இருக்குது. ரோட்டில் இவ்வளோ தொலைவாசி போய் நாங்கள் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமையாக இருக்குது. இது அம்மா உணவகத்தை தயவு செஞ்சு திறந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது, மக்களுக்கு வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சுற்று வட்டாரங்களில் இருந்து வருபவர்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருந்த அம்மா உணவகத்தை விளம்பர திமுக அரசு மூடியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த அம்மா உணவகத்தை உடனடியாக திறப்பதற்கு விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது.